கேபிஒய் சரத் அவர்கள் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி விட்டு விலகுற அளவுக்கு கடைசி நாள் அவருக்கு அப்படி என்னதான் அங்க நடந்துச்சு அப்படின்றத பத்தி முதல் முறையா சரத்தோட நண்பரான கோமாளி குரேசி அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுல அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். குக் வித் கோமாளி நிகழ்ச்சி தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலகம் முழுக்க ரொம்பவே பிரபலமாகி பல மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துதான் தங்களோட ஸ்ட்ரெஸ் போக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 6 சீசன் நல்லபடியா ஒளிபரப்பாகி இருக்கு. ஆனா கடைசி சீசன்ல ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிற வகையில சில மோசமான விஷயங்களும் நடந்திருக்கு. அதுல குறிப்பா சரத் அவர்கள் கடைசி நாள் ஷூட்டிங்ல தன்னை மரியாதை இல்லாம நடத்திட்டதா சொல்லி இனிமே இந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டாரு. இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல அப்படி சரத் அவர்கள் விலகுற அளவுக்கு அவருக்கு கடைசி நாள் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. இந்த நிலையில இத பத்தி இப்போ கோமாளி குரேசி அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, சரத்தோட உழைப்புன்றது ரொம்பவே பெருசு, ஆனா அது யாருக்குமே தெரியாது. நான் பாலா எல்லாம் இவ்ளோ பெரிய ரீச் ஆக சரத் தான் ரொம்பவே முக்கியமான காரணம். ஆனா அவருக்கான புகழும் அங்கீகாரமும் இன்னமுமே அவருக்கு சரியா கிடைக்கல. அதே சமயத்துல அத பெருசா எடுத்துக்காம தொடர்ந்து சரத் தன்னோட பெஸ்ட ஒவ்வொரு எபிசோட்லயும் கொடுத்துட்டு வராரு. அப்படிதான் ஃபைனல் எபிசோட்ல 4 கோமாளில முதல்ல சரத் தான் வர்ற மாதிரி இருந்தாரு. ஆனா கடைசி நேரத்துல அவரை வேணாம்னு சொல்லி குக்கோட மனசாட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரை கொடுத்துட்டாங்க. அதுல கூட சரத் நல்லா தான் பண்ணாரு. ஆனா உமேர் ஏதோ ஒரு கோவத்துல சரத்தை திட்டாரு. அது ஆஃப் த கேமரால பல விஷயங்களை நடக்க வச்சிருச்சு. அதெல்லாம் சரத்துக்கு மிகப்பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திருச்சு. அதுவும் அங்க இருந்து எல்லாருமே இத பார்த்துட்டாங்க. யாருமே இத தாங்க மாட்டாங்க அப்படின்னு தான் சரத்தும் பண்ணிருக்காரு. அவர் இல்லாம குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை நினைச்சாலே ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க குரேசி சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.